வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு மூஞ்சி புத்திரிக்கேன்னு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு தாங்க. ஸோ ஃபுல் ஷேவ் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஆரம்பத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து இப்போ காலேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இப்போ நான் வந்து என்ரோல் பண்ண போகிறேன். ஸோ என்ரோல் பண்ண போகிறேன் மீன்ஸ் வந்து பார் கவுன்சிலில் வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து க்ளீன் ஷேவ் பண்ணி நீட்டாக போட்டு டையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கணுமாங்க. ஸோ அதனால தாங்க க்ளீன் ஷேவ் பண்ணிட்டேன். தாடி வச்சு இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலே வரும். ஸோ அந்த ஒரு கட்ஸான ஃபீலே வருமா. ஸோ தாடி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலுமே வரமாட்டுது. சும்மா என்ன சொல்கிறது, பார்க்கவே ஒரு 28-27 வயசு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சரி ரைட் ஓகே விடுங்க. சரி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. ஸோ என்னென்னா வந்து நம்ம பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து பைக்கை வந்து நீ வந்து வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணிட்டு தான் முன்னாடி காட்டுவேன்னு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன அப்கிரேட் வீடியோ தான். ஸோ என்னென்ன அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு வீடியோ தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ விண்ட்ஷீல்டு கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கும். ஸோ வந்து மிரர் போயிருக்கும். அப்புறம் வந்து அந்த லைட் வந்து பிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து ஆல்ரெடி வந்து ஒட்டியாச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ என்னென்னா அந்த மிரர் வந்து கன்ஃபார்ம் மாற்றி ஆகணும். ஸோ என்னென்னா இப்போ வந்து நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா வண்டியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கரிங் பண்ணி ஸோ அலாய் வீலுக்கெலாம் ஃப்ளூரசன்ட் க்ரீன் போட்டு வண்டி மிரர்லாம் மாட்டி கம்ப்ளீட்டாக காமிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வந்து மதுரையில் வந்து நிறைய மழைங்க. இந்த சைடு வந்து நிறைய மழை பெய்யுது. ஸோ வந்து சேரும் சகதியுமாக இருக்குது ரோடு ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து பெயிண்ட் கடையில் கேட்டேன் வந்து இந்த மாதிரி தம்பி வேணாம்ப்பா இப்போ வந்தீங்கன்னா அந்த கலருக்குலாம் அடிச்சிங்கன்னா சகதி வந்து அப்படியே பிடிச்சிக்கிறோம். நீங்கள் என்ன தான் அடித்தாலும் மறுபடியும் அந்த கலர் அப்படியே டிம் ஆயிரும். ஸோ வந்து மழையெல்லாம் போன பிறகு நல்லா வெயில் அடிக்கும்போது வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பெயிண்ட் அடிக்கிறத மட்டும் கொஞ்சம் நிறுத்திட்டேங்க. ஸோ ஏன்னா அவங்களே அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து அதை நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ இப்போ என்னென்ன அப்கிரேட் பண்ணால் விண்ட்ஷீல்டு கன்ஃபார்ம் மாற்றியாகணும். ஸோ மாற்றியாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் மாற்றிட்டேங்க. ஆனால் அதை வந்து நான் வீடியோ எடுத்து போடல. ஸோ கம்ப்ளீட்டாக எடுத்து போகணுன்றதுக்காக வந்து அது வந்துட்டேன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர் வாங்கியாச்சுங்க. சைடு மிரர் வாங்கியாச்சு. மிரர் வந்து இந்த இண்டிகேட்டரோடு வரும்ல. ஸோ அந்த மிரர் வாங்கியாச்சு. இப்போ அடுத்து இன்னொன்று என்னென்னா இண்டிகேட்டர் ஃப்ளாஷர். ஸோ ஃப்ளாஷர் வந்து மட்டும் வாங்கணும். ஸோ ஃப்ளாஷர் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டா. ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூ பண்ணுவேன்னு தெரியல. ஸோ அந்த ஃப்ளாஷர் ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த ரெண்டையுமே அப்கிரேட் பண்ணிட்டு ஸோ ஸ்டிக்கரிங் கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு அப்படியே பைக்கை வந்து ஒரு ஃபுல்லாக பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடும். ஸோ வந்துடும். அது வந்து நான் வந்து அதுக்கான சின்ன அப்கிரேடு தாங்க இது. ஸோ என்னென்னா மாற்ற வேண்டிய பொருளாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து மாற்ற வேண்டிய பொருளாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த கரெக்டாக நம்ம என்ன மாற்றணுமோ ஸோ அதுதான் உடஞ்சும் போயிடுச்சா. சரி ரைட்டு ஓகே கரெக்டாக இத்தனை நாள் வச்சதுக்கு வந்து செவிடு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, மாற்ற வேண்டிய பொருள் தான் உடஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ நான் இப்போ வந்து நான் அந்த காமிக்கிறேன். ஸோ எங்கே வாங்கினேன், ஸோ என்ன ஏதுன்னு. ஸோ அந்த பீஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க. ஸோ இந்த பீஸ் தான் அது. ஸோ இது இந்த மாதிரி ரெண்டு பீஸு இது மாதிரி. இது ஒன்று. ஸோ இது ரெண்டு தாங்க நம்ம ஆர்எஸ்க்கு மாட்ட போகிறோம். ஸோ வந்து நம்ம ப்ரீவியஸ் மிரர் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி லென்த்தாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி ஃபோல்டு பண்ணுறதுக்கும் அப்படியே ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்படி இல்லை, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். வண்டி பார்க்கவுமே செம்ம லுக்காக தெரியும். ஸோ இந்த மிரருக்கு வந்து ஸோ இது வந்து ஆமாம் இதான் லெஃப்ட், இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ இப்படி இந்த மாதிரி இருக்குமா. ஸோ நல்லாயிருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். இண்டிகேட் ப்ளஸ் இது வந்துடும். இதோட வந்து நம்ம ஃப்ளாஷர் அட்டாச் பண்ணோம், யூனிவர்சல் ஃப்ளாஷர் அட்டாச் பண்ணோன்னு லைட் பண்ணும்போது வேறு லெவல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மிரர் வாங்கினது. ஸோ இது வந்து ஃப்ளாஷர் மட்டும் ஃப்ளாஷர் மட்டும் வாங்கணுங்க. ஸோ ஃப்ளாஷர் வாங்கிட்டு இது ரெண்டையும் போய் நம்ம வந்து நான் எங்கே வந்து உங்களுக்கு நான் மாட்டுறேன் எங்கே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஃபிக்ஸிங் வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அநேகமாக வருங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே. இது வந்து ஒரு சின்ன அப்கிரேட் வீடியோ மட்டும்தான். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து நம்மக்கிட்ட அதுக்கான இது இல்லை, அந்த என்ன சொல்கிறது, அந்த டைம் இல்லை, கரெக்டான அந்த சூழ்நிலைகள் அமையலை. ஏன்னா அந்த மழைகளை வந்தனால. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு அப்கிரேடாக நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த எங்கே வாங்கினேன் இதெல்லாம் எனக்கு ஆஃபரில் தாங்க வந்துச்சு இந்த இதெல்லாம். ஸோ மதுரையில் வந்து இங்கே வந்து பைக்கர்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லி ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் கடை ஆரம்பிச்சிருக்காங்களா. ஸோ அந்த லிங்க்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த அட்ரஸ்ஸு அந்த
அப்புறம் அந்த ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து தனியாக மட்டுமே பார்த்தீங்கன்னா 1500 வரும். ஸோ கடையில் இதுவும் ப்ளஸ் லிவர் கார்டு அது 2 சேர்த்து எனக்கு 1500 போட்டிருந்தாங்க. அது ஆஃபரோடு தான் வந்துச்சு. இப்போதைக்கு அந்த ஆஃபர் இருக்குது. ஸோ யாருக்கும் அது வேணுமோ இந்த டயத்தில் அது கிடைக்கும். ஸோ அவங்ககிட்ட நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் போனேன் நான். ஸோ பிரதர் இந்த மாதிரி இருக்காமல் பிரதர் ப்ரோ இருக்குது ப்ரோ வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வாங்கிட்டேன். ஏன்னா இது நான் தனியாக இருக்கும்போது இது மட்டுமே 1600 சொன்னாங்க. பட் இது ப்ளஸ் லிவர் கார்டு வந்து நான் ஆல்ரெடி மாட்டிட்டேங்க. அதெல்லாம் காமிக்கலை. ஸோ ஆல்ரெடி மாட்டியாச்சு. ஸோ அதையும் சேர்த்துமே எனக்கு வந்து 1499 ரவுண்டாக 1500 போட்டு கொடுத்தாங்க. நம்ம ஃப்ளாஷர் மட்டும் தனியாக போய் வாங்கிக்கிறவங்க மாட்டிட்டு தனியாக போய் வாங்கிட்டு நான் அதெல்லாம் போட்டு நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பைக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். சரி ஓகேவா? கொஞ்சம் வீடியோக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.